குட் மார்னிங். இந்தாங்க டீ குடிங்க. நான் போய் அன்னைக்கு காஃபி கொடுத்துட்டு வரேன். மாலதி, என் மேல கோவம் எதுவும் இல்லையே? ஏங்க, உங்க மேல எனக்கு என்ன கோவம்? ஏங்க, நீங்க ஏன் புருஷன், உங்களுக்கு என் மேல கோவப்படுறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சும்மா எதையாவது நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. நான் எல்லாத்தையும் அப்பவே மறந்துட்டேன். தேங்க்ஸ் டி, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்கு. வாங்க, எதையாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. டீ குடிங்க. நான் போய் அன்னைக்கு காஃபி கொடுத்துட்டு அப்படியே தோசை சுடணும். உங்களுக்கு இட்லி வேணுமா தோசை வேணுமா? ஆளுக்கு ஒண்ணு செய்வியா? எங்க அன்னைக்கு மசாலா தோசைனா ரொம்ப பிடிக்குமா, அதான் மசாலா செஞ்சு வச்சிருக்கேன். அன்னைக்கு மசாலா தோசை செஞ்சுட்டு உங்களுக்கு பிடிச்ச இட்லியை வச்சு தரேன். சீக்கிரமா குளிச்சுட்டு ரெடி ஆகி வாங்க. நீ மாசமா இருக்க, கவனமா இருக்கணும். இப்போ போய் எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்வியா? இந்த வீட்ல 3 பேர் இருக்காங்க, அவங்க பாத்துக்குவாங்க. எங்க இது நம்ம வீடு. மாசமா இருந்தா பொம்பளைங்க வேலை செய்யக்கூடாதுன்னு இருக்கா? ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க. காஃபியை பிடிங்க முதல்ல. மத்தியானத்துக்கு பிரியாணி செய்றேன், வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க. லூசு மாதிரி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்காத. நீ இப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இப்படி எதையாவது செஞ்சு உனக்கு ஏதாவது ஆயிட்டுனா என்ன செய்யறது? என்னங்க நீங்க, இது நம்ம வீடு. எனக்கு சமையல் பண்றது ரொம்ப விருப்பம். நான் பார்த்து பார்த்து செய்யும்போது என் அன்பை கொட்டி கொட்டி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கலாம். நீங்க என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ஏங்க, நம்ம வீட்டுல நான் செய்யாம யார் செய்வா? அண்ணி பாவம், அவ்வளவு தொலைவுல இருந்து வந்திருக்காங்க. அவங்கள நிம்மதியா சந்தோஷமா ரெஸ்ட் எடுக்க விடணுங்க. எப்பதான் எங்க அக்கா உன்னை புரிஞ்சுக்க போதோ தெரியல. நீ இப்படி சொல்ற, அது உன்னை வேற மாதிரி பேசிட்டு இருக்கு. ஏங்க, அவங்க ஒரே நல்ல சரியாயிருவாங்களா என்ன? என் மேல உள்ள கோவம் அன்னைக்கு வேற எதுவும் இல்ல. எல்லாம் போக போக சரியாயிரும். நான் போய் காஃபியை கொடுத்துட்டு வரேன். சரிடி. குட் மார்னிங் அண்ணி. நான் தான் உங்க ரூமுக்கு வந்துட்டு இருந்தேன், நீங்க இங்க வந்துட்டீங்க. இந்தாங்க அண்ணி, உங்களுக்கு தான் காஃபி. அவன்கிட்ட காஃபி கேட்டேனா சும்மா ஓவரா சீனை போடாத. உன் புருஷன் இருக்கான்னு இப்படி நடிக்கிறியாக்கும்? என்னக்கா நீ இப்படி அறிவு கட்டத்தனமா பேசிக்கிட்டு இருக்க? அவ காலையிலே எழும்பி மாங்கன்னு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. எனக்கு டீ போட்டுட்டு உனக்கு காஃபி போட்டுட்டு அங்கதான் வர்றேன்னு சொல்லிட்டு இருந்தா. உனக்காக அவ மசாலா தோசைக்கு ஆசையா மசாலா ரெடி பண்ணிருக்கா. நீ என்னன்னா அவளை பார்த்து இப்படி பேசுற? பாப்பா, எப்ப இருந்து இப்படி நடிக்கிறதுக்கு கத்துக்கிட்ட? சரியான நாடகக்காரி, நடிப்புக்காரி. உன்கிட்ட நல்லவ மாதிரி சீனை போடுறா. அதை நீ நம்பி ஏமாந்து இப்படி பேசுறல்ல. ஏலே, யார நம்பினாலும் சரி, இவளை நம்பாத. அன்னைக்கு ஆத்தாவும் மவளும் சித்திய என்ன பேச்சு பேசினாக தெரியுமா? இப்ப வரைக்கும் என் காதுல அதுதான் ஒலிச்சிட்டு இருக்கு. இப்ப உன் முன்னாடி என்னம்மா நாடகம் போடுறா? உண்மைதான் அண்ணி, நான் அன்னைக்கு அத்தை அப்படி எதிர்த்து பேசினது தப்பு தான். அத்தை எனக்கு அம்மா மாதிரி. நான் இப்படி ஒரு அறிவு கட்டத்தனத்தை பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை. நீங்களாவது வயசுல மூத்தவங்க, என்னை பலார்னு அரைஞ்சிருக்கணும். நான் அப்பவே சுதாரிச்சிருப்பேன். இப்பதான் அண்ணி எனக்கு புத்தி வந்துச்சு. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் அண்ணி. என்னை மன்னிச்சிருங்க அண்ணி. உங்ககிட்ட நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. அண்ணங்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்கணும். இனி நான் உங்க எல்லார்கிட்டையும் இப்படி நடந்துக்க மாட்டேன். நான் மாறிட்டேன் அண்ணி, உண்மையிலே மாறிட்டேன். என் மனசார நான் என்னை மாத்திக்கிட்டேன். இனி எப்பவுமே இந்த மாதிரி நடக்காத அண்ணி. ஐ எம் சோ சாரி அண்ணி, மன்னிச்சிருங்க அண்ணி. பாப்பா, என்னமா நடிக்கிற? ஓ நடிப்புக்கு இவன் மயங்குவான், என் சித்தின்னு மயங்குவாங்க, ஏன் ஆச்சி கூட மயங்குவாங்க. ஆனா நான் மயங்க மாட்டேன்டி. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு இப்பதானே தெரியுது. உனக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாம். உன் நாடகத்தை என்கிட்ட வச்சுக்காத. இப்ப கூட இந்த காஃபில எதையாவது கலந்துதான் கொண்டு வந்திருப்ப. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா இந்த காஃபியை நானே குடிக்கிறேன் அண்ணி. உங்க கண்ணு முன்னாடியே குடிக்கிறேன். என்னக்கா நீ இப்படி பேசுற? அதுவும் ஏன் பொண்டாட்டியே என் கண்ணு முன்னாடியே தப்பா பேசுற? ஏக்கா, நீ அவ கையால சாப்பிட வேண்டாம். எப்போ உனக்கு அவ மேல நம்பிக்கை இல்லையோ நீ ஏன் அவ கையில சாப்பிடுற? போய் சித்திக்கிட்டேயே வாங்கி சாப்பிடு. நீ கிளம்பு. என் பொண்டாட்டிய பத்தி இன்னொரு வார்த்தை தப்பா பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. இங்க வேண்டாங்க, அப்படியெல்லாம் பேசாதீங்க. அவங்க வயசுல மூத்தவங்க. அவங்கள மரியாதை இல்லாம பேசுறது தப்புங்க. அவங்க உங்க அக்கா. ஏங்க, அவங்களுக்கு நாம மரியாதை கொடுக்கணும். அவங்க என் அண்ணி. அவங்கள நீங்க இப்படி பேசுறது
என்னால பார்க்க முடியல. இக்கா நீ கிளம்புன்னு சொன்னேன். என் பொண்டாட்டிய மதிக்காத யாரும் என்கிட்ட பேச வேண்டாம். நீ போ. நான் இப்ப போறேன்டா. ஆனா இவளை பத்தி உனக்கு கூடிய சீக்கிரம் தெரிய வரும். இவ எப்பேற்பட்ட நாடகக்காரி, எப்படிலாம் நடிக்கிறா, நீ அவளை நம்புறியா? வேண்டாங்க, நீங்க என்ன நம்ப வேண்டாம். ஆனா அவங்கள அவமரியாதைப்படுத்தாதீங்க. பாவங்க, அவங்க உங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க தெரியுமா? நீங்க ஏங்க இப்படி நடந்துக்கிறீங்க? போதும்டி, உன் நாடகத்தை அவன் நம்பலாம். என்கிட்ட என் கண்ணு முன்னாடி நடிக்காத, எரிச்சலா வருது. அடச்சி. வருத்தப்படாதீங்க அண்ணி. அண்ணி நில்லுங்க அண்ணி. அண்ணி, அவருக்காக நான் மன்னிப்பு கேக்குறேன் அண்ணி. பாருங்க, என்னால தானே இத்தனையும். நீங்க பாவங்க, அவங்களும் பாவம். என்னாலதான் உங்க எல்லாருக்கும் கஷ்டம். நான் வேணா எங்க அம்மா வீட்டுக்கே போயிடுறேங்க. அவ பண்ணது தப்பு. அவ அறிவு கட்டத்தனமா நடந்துக்கிறா. நீ என்ன அவளுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க? பேசாம போய் காஃபியை குடிச்சிட்டு வேலையை பாரு. அவளே போய் போட்டு குடிக்கட்டும். அப்பதான் அறிவு வரும். ஏங்க அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க அக்கா. இங்க பாரு மாலதி, அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ வீம்பு பிடிச்சவா, திமிரு பிடிச்சவா. அவளை பத்தி இப்பதானே தெரிய வருது. உன்னை புரிஞ்சுக்காத யாரையும் நான் மதிக்கிறதா இல்ல. நீ போய் தோசையை ஊத்து, நான் சாப்பிட்டுட்டு ஆபீஸ் கிளம்புறேன். சரிங்க, பொறுமையா போங்க. என்னதானே பேசுறாங்க, நான் தாங்கிக்கிறேன். நீங்க சும்மா அவங்க கிட்ட சீடு சீடுன்னு பேசாதீங்க ப்ளீஸ்ங்க. சரி மாலதி, கிளம்பு. சி, என் பொண்டாட்டி பாவம். அவளை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்துறா. இவெல்லாம் என்ன வளர்ப்பு வளர்ந்தா கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. மாசமா இருக்கிறவ அவ்வளவு வேலையும் இழுத்து போட்டு செய்யறா. இவ என்னன்னா வாய்க்கு வந்தபடி அவளை பேசுறா. எப்பதான் திருந்த போறாளோ? காஃபி போட வந்தீங்களா? அச்சச்சோ, நான் கொடுத்த காஃபியே ஒழுங்கா குடிச்சிருந்திருக்கணும். திமிர்ல ஆடுனீங்க. இப்ப நீங்களே காஃபி போட வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய? இங்க பாருடி, என்கிட்ட வச்சுக்காத. என்கிட்ட வச்சுக்கிட்ட நடக்கிறதே வேற. அவன் முன்னாடி நீ அத்தனை நடிப்பு நடிக்கலாம். ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். என்னடி என்ன பாக்குற? ஆமா, நடிப்பு தான். இப்ப என்னத்தை கிழிச்சிட போற? ஏய், நீ என்ன படுத்தணும்னு எப்ப நினைச்சியோ அப்பவே நான் என் கோணத்தை மாத்திக்கிட்டேன். புசுக்கு புசுக்குன்னு ஊருக்கு போயிருவேன்னு நினைச்சியா? ஏய், இனி அதெல்லாம் நடக்காது. யாரு ஊருக்கு போக போறா அப்படின்னு பார்க்கத்தானே போற. என்கிட்ட வச்சுக்கிட்ட இனி காலத்துக்கும் நீ இப்படிதான் அடிமையா இருக்கணும். என்ன திமிர்த்தனமா பண்ற? யாருக்கிட்ட? என்கிட்டயா? சரி, போனா போகுது நானும் பொறுத்து போனா ஒரே அடியா சீண்டி விட்டு எல்லாருக்கிட்டையும் என்னை அசிங்கப்படுத்துறியா? இனி அசிங்கப்பட போகுது யாருன்னு பொறுத்திருந்து பாரு, அப்புறம் தெரியும் உனக்கு. அதான பார்த்தேன், என்னடா புலி பதுங்குதுன்னு. ஏய், என்கிட்ட நேருக்கு நேர மோத ஆரம்பிச்சிட்டியா? இனி உனக்கு அழிவு காலம் தாண்டி. நீ கூடிய சீக்கிரம் அழிஞ்சுதான் போக போற. ஏய், அதையும் பாப்போம். இவ்வளவு திமிர்த்தனமும் கேடுத்தனமும் இருக்கிற நீயே அழியாம நிக்கிறப்ப நான் அழியறேனா? பாப்போம்டி, நீயா நானு. இந்த வீட்டுல எல்லாரும் முன்னாடியும் உன்னை அசிங்கப்படுத்தி, அவமானப்படுத்தி, கேவலப்படுத்தி உன் புருஷன் கையாலே உன்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வைக்கிறனா இல்லையான்னு பாருடி. ஏன் நீ இப்படியெல்லாம் பேசுறீங்க? காஃபி தானே போட்டு தரேன்னு சொன்னேன். அண்ணி, இதெல்லாம் ஒரு குத்தமா அண்ணி? அண்ணி, நான் மாசமா இருக்கேன். இந்த வீட்டு வாரிசு என் வயிற்றுல வளருது. நான் ஏதோ அன்னைக்கு கோபமா அத்தை கிட்ட பேசிட்டேன். அத்தை இல்லாம என்னால தனியா அங்க போயெல்லாம் இருக்க முடியாது. எங்க அத்தானை கூட நான் விட்டுட்டு இருந்துருவேன். ஆனா அத்தை எவ்வளவு நல்லவங்கன்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். அத்தைக்கு சேவை பண்ணதான் நான் இருக்கேன். இப்படி எல்லாம் பேசாதுங்க அண்ணி. உங்களுக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன் அண்ணி. அண்ணி, நீங்க சந்தோஷமா இருக்கணும். என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. நான் பண்ணதெல்லாம் தப்புதான் அண்ணி. அடச்சி, ஏங்கிட்டியடி நாடகம் ஆடுற? உன் நாடகத்தெல்லாம் வேற யாருக்கிட்டையாவது வச்சுக்கோ. பாரு, உன்னை அசிங்கப்படுத்தி வாழா வெட்டியா ஆக்குறனா இல்லையான்னு. ஐயோ அண்ணி, அப்படிலாம் பேசாதீங்க அண்ணி. உங்க தம்பி நல்லா இருக்க வேண்டாமா? இந்த குடும்பம் நல்லா இருக்கணுமா வேண்டாமா? உங்க மேல நான் ஏதோ கோபப்பட்டேங்கிறதுக்காக
என்னை இப்படி வீட்டை விட்டு அசிங்கப்படுத்தி அனுப்புறேன்னு சொல்றீங்க. இது எந்த வகையில நியாயம் அண்ணி? உங்க சித்தி குடும்பம் நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டீங்களா? ஏண்டி நாடகம் போடுற? முதல்ல எனக்கு நான் தான், அப்புறம் தான் சித்தி கித்தி எல்லாம். இந்த மாதிரி பேசிட்டு இருந்த ஆரஞ்சு பல்லகளெல்லாம் கலத்தி போடுவேன். எனக்கு அப்புறம் தான் எல்லாரும். முதல்ல இந்த வீட்டில இருந்து உன்னை அசிங்கப்படுத்தி அனுப்புறனா இல்லையான்னு பாரு. நீங்க நீங்க எப்பதான் வந்தீங்க? இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ரூமுக்கு போங்க. ஏண்டி நாயே, உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்றியா? உன்னை பிள்ளைன்னு என் மகனை விட அதிகமாக உரிமை கொடுத்து வளர்த்ததுக்கு உனக்கு எவ்வளோ செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பேன். இன்னைக்கு என்னை அசிங்கப்படுத்திட்டியே. என்னை விட உனக்கு உன் கௌரவம் தான் முக்கியமா? ஏண்டி, என் மகன் வாழா வெட்டிய நின்னாலும் பரவாயில்ல, நீ நல்லா இருக்கணுமா நினைக்கிற? ஐயோ சித்தி, நீ புரியாம பேசுற. அவ நீ வர்றத பார்த்துக்கிட்டு என்ன வேணும்னே தூண்டி விட்டு உன் முன்னாடி அசிங்கப்படுத்துறா. சித்தி, இம்பட்டு நேரம் அவ என்ன பேசிக்கிட்டு இருந்தா நீ கேட்கல. நீ கேட்டிருந்தனா உனக்கு புரிஞ்சிருக்கும். ஐயோ, ஏன் நீ இப்படி எல்லாம் பேசுறீங்க? காஃபி போட்டு தரட்டான்னு தானே கேட்டேன். அதுக்கு என்ன வாழா வெட்டி ஆயிக்கிருவேன் அப்படின்னு சொன்னது நீங்க தானே அண்ணி? வாய மூடு. அவ ஏன் மருமக. என் மருமகளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? கூடிய சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு மரியாதையா கிளம்பி போயிரு, இல்ல அசிங்கப்பட்டுருவ. என் மகனை விரிச்சு வைக்கணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் என்ன ஜென்மம்? அவ மாசமா இருக்கா. அப்படி இருந்தும் அவளை இந்த குடும்பத்தை விட்டு விரட்டணும்னு நினைக்கிற. என்னடி செய்யற? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உங்க 2 பேரு சண்டையில நீ என் மகனுக்கு துரோகம் பண்ணுவியா? சித்தி, உனக்கு அவளை பத்தி தெரியல. அவ நாடகம் போட்டு நடிக்கிறா. இவ்வளவு நேரமா என்ன பேசிட்டு இருந்தானே நீ கேட்கல. கேட்டிருந்தனா உனக்கு புரிஞ்சிருக்கும். அவ என்னனாலும் பேசியிருக்கட்டும். அதுக்காக என் மருமகளை நீ வாழ வெட்டியாக்குவியா? என் மகனை இந்த குடும்பத்துல கல்யாணம் முடிஞ்சும் தனித்தனியா பிரிச்சு வைக்க நினைப்பியா? என்னடி பழக்கம் இது? அதுவும் இல்லாம அவ மாசமா இருக்கான்னு உனக்கு தெரியும். அப்படி இருந்தாலும் அவளை அங்கமாக்க திறத்தணும்னு நினைக்கிறியே, என்ன புத்தி இது? இப்ப உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை சித்தி. நீ என்ன புரிஞ்சுக்கல. அவ உன் முன்னாடி ஒரு நடிப்பும் உன் பின்னாடி ஒரு நடிப்பும் நடிக்கிறா. அவ என்னம்மா நாடகம் ஆடுறா. நீ அவளை நம்புவ, என்ன நம்ப மாட்டல்ல? நான் போறேன். நீ என்ன புரிஞ்சுக்கிட்டு என் ரூமுக்கு வா. அது வரைக்கும் என்ன தேடி வராத. உனக்கு இப்ப சந்தோஷம் தானடி? என்ன அவமானப்படுத்திட்டல்ல? நல்லா இரு. ஐயோ அண்ணி, கோவப்படாதீங்க, நில்லுங்க. நான் அத்தைக்கு புரிய வைக்கிறேன். அண்ணி ப்ளீஸ் அண்ணி. அண்ணி, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அண்ணி. அண்ணி புரிஞ்சுக்கோங்க அண்ணி. இங்க பாருமா, அவ திமிர் பிடிச்சவ. அவ பேசினதெல்லாம் நான் கேட்டேன். அவ பேசினதை நீ மனசுல வச்சுக்காத. 2 நேரம் பட்டினிய கடந்தா தன்னால புத்தி வரும். இவன் வரட்டும். முதல்ல அவளை இங்கிருந்து துரத்துறதுக்கு முடிவு பண்ணுதேன். ஐயோ அத்தை, பாவம் அவங்க. அவங்கள அப்படியெல்லாம் பேசாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க இந்த வீட்டுக்கு சொந்தமானவங்க. ஆனா நான் அப்படி இல்லை. நான் நேத்து வந்தவ தானே. சும்மா இருமா. அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து திமிர் ஏறி போச்சு. அதான் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. அவளை கண்டிக்கிற விஷயத்துல கண்டிச்சு தான் ஆகணும். அவ 2 நாள் பட்டினியா கிடக்கட்டும். அப்புறம்தான் தன்னால புத்தி வரும். நீ போய் ரெஸ்ட் எடு, நான் பார்த்துக்கிறேன். ஐயோ அத்தை, பாவம் அவங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க செல்லமா வளர்ந்தவங்க. அவங்கள நாம இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்தக்கூடாது. மன்னிச்சிருங்க அத்தை, மறந்துருங்க. சரிம்மா, நீ போய் ரெஸ்ட் எடு. அவன் வரட்டும், அப்புறமா நான் பேசிக்கிறேன். சரி அத்தை. ஏங்கிட்டி அடி வச்சுக்கிட்ட இனி தெரியும் இந்த மாலதி யாருன்னு. போனா போது நானும் பொறுத்து பார்த்தா என்ன இந்த வீட்டை விட்டு துரத்தி வாழா வெட்டி ஆக்கப்படியா? இனி யார் இந்த வீட்டை விட்டு ஓட போறான்னு பாரு.